ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆரோக்கியம் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஹோட்டலில் செய்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட்லேயே நம்ம இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம். ஸோ இதுதான் நம்ம அரைஞ்சி வச்சுக்கூடிய வெஜிடபிள்ஸ். ஸோ அவங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம போகலாம். இதுக்கு கொஞ்சமாக பூண்டு சைஸில் கொஞ்சமாக புளி ஊறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கோம். பைத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரெண்டு சேமான அளவு தான் எடுத்துருக்கோம். ரெண்டுமே அளவுலாம் நாங்கள் மாற்றி மாற்றி எடுக்கல. பைத்தம்பருப்பு எடுத்து அதே கப்லேயே துவரம்பருப்பும் எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா கழுவியாச்சு. இப்போ கட் பண்ணிச்சக்கூடிய எல்லா காய்கறிகளையும் குக்கரில் சேர்த்துக்க வேண்டியதான். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காய்கறி ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். கல்லுப்பு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் வந்துருச்சு. கேஸை 4 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. பருப்பு அரை வேக்கடாக வெந்த மாதிரி தெரியுது. இப்போ நம்ம இதை அப்படியே கடையணும். எல்லாமே நல்லா வந்துருக்கு. நல்லா வந்துருக்குல்ல? கடையணுமா என்ன பண்ண போயிருக்கு? அப்படி தான் இருக்குமா? இது அப்படி தான் இருக்கணுமா? கடைய கூட தான். நம்ம இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாம்பார் செஞ்சுருப்போம். அந்த சாம்பாரை நம்ம கடையோன்னு கடைஞ்சி தள்ளியிருப்போம் சும்மா. இப்போ அடுத்ததாக புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதோட ஊற்றி வேண்டியதான். புளி தண்ணியை பாதி ஊற்றியாச்சு. அடியில் ஊற்றக்கூடாதா? அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய சாம்பார் பொடி எப்போ செஞ்ச? எப்படி செய்யணும்? பரவாயில்லையா? இதெல்லாம் எனக்கே தெரியாது. நல்லா வாசமாக தான் இருக்குது சாம்பார் பொடி. சரி, அடுத்தது எப்படி செய்யணும்னு சொல்லு. கொட்டு சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படியே அந்த சாம்பார் பொடியை மோந்து பார்க்குறப்ப சாம்பார் அந்த கடை சாம்பார் வாசனை வருது. இது ஏதோ ஒரு ட்ரிக்கு இருக்குது. அந்த ட்ரிக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கே தெரியாமல் சாம்பார் பொடி செஞ்சுருக்கு பார்த்தியா? தெரியாது. வேகிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ உப்பு கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட வேண்டியதான். கிண்டு 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 ஆ கிண்டு 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 ஆ கிண்டு 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 கிண்டு. சாரிப்பா. அப்புறம் சட்டி நல்லா சூடாகவே இருக்கு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடான உடனே இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புகை வருது, கொட்டு புகை வருது, கொட்டிடு கொஞ்சமா. அடுத்து சீரகம். இப்போ ஃபைனலாக கருவேப்பிலையை போட போகிறோம். இப்போ தாளிச்சது அப்படியே சாம்பாரோட தூக்க வேண்டியதான். ஒரு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணி இறக்கி இட்லிக்கு தொட்டு சாப்பிட வேண்டியதான். நான் சாப்பிட்டதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரூவான கமெண்ட் சொல்ல போகிறேன். சாம்பாரை தொட்டு இட்லியோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த இட்லி சரி இல்லை, இதை எடுத்து சாப்பிடுவோம். சுடுதப்பா சுடுது. சூப்பராக இருந்திருக்கு. எல்லாமே தூக்கலாகவும் இல்லை, ரொம்ப குறைவாகவும் இல்லை, மீடியமான அளவில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது நம்ம செய்கிறப்பே கால் நிறைய செஞ்சுட்டோம். அப்புறம் நைட்டு தோசைக்கு சுட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் சாப்பிடலாம் போல. டெஸ்ட்டாக இருக்குது.
காலையில சாம்பார் ருசியா இருக்குன்னு சர்பத்து மாதிரி குடிச்சு தப்பா போச்சுடா. உள்ள ஒரே கார் வண்டி சத்தமா இருக்கே.